சிங்கள பௌத்தர்கள், தமிழ் மக்கள். ஈஸ்டருக்கு அப்புறம் சிங்கள பௌத்தர்கள், முஸ்லீம் மக்கள். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சிங்கள பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள் இப்போ டோட்டலாகவே திரும்பிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ பல ஆதாரங்கள் இருக்குது. அந்த டீமுக்குள்ளுக்கு எப்படி ஆட்களை வச்சாங்க, அதை சிங்கள பௌத்த இதுக்கு அடிக்கிறதுலேருந்து கத்தோலிக்க சமூகத்துக்கு எப்படி மாற்றினாங்கன்ற விஷயம் எல்லாம் சுரேஷ் சலேட நம்பிக்கை வென்ற ஒரு அதிகாரியும் சாரான் டீம்ல இருந்திருக்காங்க. பெரிய பள்ளி வாயிலில் ஒரு கூட்டம் நடைபெறுது. சுரேஷ் சாலே, ஜனாதிபதி அலி சப்ரி போன்ற பலர் அங்கே அதில் பங்கு பெற்றினார்கள். நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்தி இந்த சூத்திரதாரிகள் இதை கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரம் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த வாக்குவாதத்தின் இறுதியில் நீங்கள் தான் இதில் பின்னணியில் இருக்கிறீர்கள் அவருடைய முகத்துக்கு நேராக சொல்லிட்டார். என்ன டேர்னிங் பாயிண்ட் சொன்னா, கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் பல குழப்பங்கள். எப்ப அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்றது உறுதியாகுதோ அப்ப அந்த உண்ணாவிரதம் ஆரம்பம். அப்ப யாருக்காக இந்த உண்ணாவிரதம்? தனக்காகவா அல்லது வேறு யாருக்காகவா? இந்த நாடகத்தின் பின்னால் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் அதான் மிக முக்கியமான விடயம். இப்பொழுது புதிய ஆதாரங்கள் கையில் கிடைத்திருக்கின்றன. குண்டு வெடித்தவர்களை தாண்டி தற்போது உயிருள்ளவர்கள் காட்டப்படுபவர்களுக்கு மேலாக சிலரினுடைய தகவல்கள். எல்டிடி இயக்கத்தின் தமிழ் செல்வன் அவரை கொல்லப்பட்டதுக்கு இவங்களுக்கு அந்த புலனாய்வு தகவல்கள்லாம் இந்த லேப்டாப்லையும் இந்த மொபைல்லையும் தான் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை உலகத்துக்கு விற்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இருக்கிற அரசாங்கம் இந்த கொள்ளை கூட்டம் மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தன்னிடம் இருக்கிற புலனாய்வு தகவல்களை வழங்காமல் இருக்கு? ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசாரணைகள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய காணொளிகளில் தொடர்ந்து பேசி வருகின்றோம். பிரதானமான விசாரணை என்றால் தற்போதைக்கு இருக்கின்றது இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணைகள் தான். அதிலும் சுரேஷ் சலே மற்றும் அவரை சுற்றி வர நடக்கின்ற நாடகங்கள், அது தொடர்பாக நாங்கள் பேசாத நாட்கள் இல்லை. அது பற்றி தான் நாங்கள் முழுமையான அவதானத்தை செலுத்தி இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு வழக்கு, நீதி கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதைத்தான் அனைவரும் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகவே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தற்பொழுது இந்த சுரேஷ் சலேவை வைத்து இனவாத ரீதியான பல பிரச்சனைகளை தோற்றுவிக்க முன்னாள் அரசியல்வாதிகள், வங்குரோத்து நிலை அடைந்த அரசியல்வாதிகள் முயற்சித்து வருவதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியே சென்றால் இந்த விசாரணை இடைநடுவே தடுத்து நிறுத்தப்படுமா என்ற கேள்வி கூட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாகத்தான் பேச தயாராக இருக்கின்றோம். இன்றைய மோடு எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பேச தயாராக இருக்கின்றார் திரு அக்ரம் முனீர் அவர்கள், சமூக நீதி கட்சி தலைவர், தெய்வல கல்கிஸ்ஸ மாநகர சபையின் உறுப்பினராக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கடந்த 16 கொழும்பு புறக்கோட்டை புகையிரத்துக்கு முன்பாக நீங்கள் மற்றும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், அமைதி ஆர்ப்பாட்டத்தினை செய்திருந்தீர்கள். அதாவது ஈஸ்டர் தாக்குதல், உயிர் ஞாயிறு தாக்குதலுக்காக நடக்கின்ற விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை செய்திருந்தீர்கள். அங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். உண்மையில் இந்த ஆர்ப்பாட்டம், முதலாவது இந்த நேர்காணலுக்கு என்னை அழைத்தமைக்கு லங்காஸ்ரீ மற்றும் ஊடகவியலாளர் தில்ஷான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்ததன் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், 2 நோக்கம் அங்கே எங்களுக்கு ஏற்பாட்டாளர்களுக்கு இருந்தது. முதலாவது நோக்கம், இதில் கத்தோலிக்க சமூகம் நேரடியாக பாதிக்கப்பட்டு அப்பாயூர்களை இழந்து அதே போன்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் காயப்பட்டு மனதளவால் உடலிலும் காயங்களை இன்னமும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் கத்தோலிக்க சமூகம். அதே போன்று மறுபுறத்தில் முஸ்லிம் சமூகம் இதனுடைய பழியை ஒவ்வொரு முஸ்லிம் பேரில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த பழியினை சுமந்து கொண்டு, அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலை ஒட்டுமொத்த சமூகமாக செய்தது. அதாவது 2019 அந்த தாக்குதலுக்கு பிறகுள்ள சூழ்நிலையை நீங்கள் மீட்டு பார்த்தால் அந்த நேரத்தில் இருந்து அத்தனை முஸ்லிம் வீடுகளும் சோதனை செய்யப்பட்டது. நான் நினைக்கின்றேன், பார்க்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு பதிலா பார்க்கும் ஒரு நிலையை உருவாக்கப்பட்டது சொல்லலாம். உண்மையான இப்பொழுது நாங்கள் வரும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது திட்டமிட்ட அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அதாவது நீங்கள் ஒரு நீதியை, அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட், நீங்கள் சட்டத்தை நீங்கள் நிலைநாட்டும் போது
எந்தவித ஆதாரமும் இல்லாமல் யாருடைய வீடுகளையும் சோதனை செய்ய முடியாது. அதாவது நீங்கள் இப்போ இந்த தீவிரவாதத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீடுகளை தான் சோதிக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் சோதிக்கப்பட்டது. ஆகவே அவ்வாறான பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து தற்போது இந்த விசாரணை சம்பந்தமான முன்னெடுப்புகள் நீதமாக சென்று கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு விளங்குகிற போது ஒரு சமூகமாக எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதற்கான முழு ஆதரவையும் அது எந்தவித இடையூறுகளும் இன்றி முழுமையாக சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கான எங்களுடைய முழு ஆதரவை வழங்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே அது எங்களுடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறிப்பிட்டது போன்று திட்டமிட்டு இந்த விசாரணையை குழப்புவதற்கான சில சக்திகள், இனவாத சக்திகள் இந்த விசாரணை குழப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே சமூக நீதி கட்சியினுடைய தலைமைத்துவ சபை உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், அதே போன்று சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்ற சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய அமைப்புகள் அதில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய வழிகளையும் அவர்கள் அங்கே பகிர்ந்து இருந்தார். உண்மையாகவே சொல்ல வேண்டும், சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா 20 மாதங்களுக்கு மேலதிகமாக பிடிஏவின் கீழ் இந்த ஈஸ்டர் டெக்கோடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரி என்று அவரை சொல்லி கடைசியில் பிடிஏவின் கீழ் தடுத்து வைத்தார்கள். அதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அதற்கான சதிவலை பின்னப்பட்டது 2019 அல்ல. அது நீங்கள் இப்போ இந்த இனவாதத்தை பற்றி நாங்கள் கதைக்கும் போது, இந்த இனவாதம் இலங்கையில் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே முதலாவதாக இனவாதிகள் அதாவது இலக்காக தங்களுடைய முதலாவது இலக்காக கொண்டது தமிழ் சமூகத்தினை. அவர்களுடைய நியாயமான பிரச்சனைகள், அரசியல் உரிமைகள் இந்த நாட்டிலே அவர்கள் எங்குமே ஆயுதத்தை ஒரு முதலாவது தங்களுடைய வழியாக தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் முதலாவது ஜனநாயக ரீதியாக போராடினார்கள். அதே போன்று இந்த நாட்டிலே நாங்கள் 2ஆம் தர குடிமக்கள் அல்ல, நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை ஏற்றவர், அரசியலமைப்பின்படி நாங்கள் எல்லாருமே சமமானவர்கள், எங்களுக்கு சமமான உரிமைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு அதனை ஊடாக தமிழ் மக்களை ஒடுக்கி, அதே போன்று அதன் பிற்பாடு அதற்கு ஜனநாயக ரீதியாக கோட்டையில் காலிமுகத்திடலில் போராடிய போது அவர்களை தாக்கி இரத்தம் சிந்த வைத்து இவ்வாறான பல செயற்பாடுகளினூடாக இறுதி இலக்காக, அதாவது ஒரு சமூகத்தை நீங்கள் ஆயுதத்தை யாராவது இளைஞர்களை தூக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டும் அந்த சமூகத்தை. அவ்வாறு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது எல்லாரும் ஜனநாயக ரீதியாக போராடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் தமிழ் சமூகத்துக்கு நடந்தது. ஒரு கட்டம் போகும்போது வேறு எந்த அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக எந்த தீர்வும் வராது என்று பார்க்கும்போது தமிழ் சமூகத்தினுடைய சேர்ந்த இளைஞர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆயுதத்தை. இதே வேலையைத்தான் 2009 இந்த யுத்தத்தை முடித்ததன் பிற்பாடு முஸ்லிம் சமூகத்திற்கான இந்த 2வது இலக்காக இந்த இனவாதிகள் தேர்ந்தெடுத்தார்கள். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த பொதுபல சேனாவின் உருவாக்கம். அதன் பிறகு ஹலால் சான்றிதழை மீள பெற வேண்டும் என்பது அலுத்கமை கலவரம். அலுத்கமை கலவரத்தின் போதுதான் இந்த ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா எவ்வாறு சூத்திரதாரியாக ஆக்கப்பட்டார்னு சொன்னால், அலுத்கமை கலவரம் நடந்ததன் பிற்பாடு தெஹிவலையிலே உள்ள பெரிய பள்ளி வாயிலில் ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களுடைய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலே சுரேஷ் சாலே, அதே போன்று கபில ஹிந்த வித்தாரண என்ற ஆர்மி கமாண்டர், அதே போன்று ஜனாதிபதி அலி சப்ரி போன்ற பலர் அங்கே அதில் பங்கு பெற்றினார்கள். அதே போன்று சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுமே அங்கே அழைக்கப்பட்டு அவர் பங்கு பெற்றிருக்கார். அந்த கூட்டத்திலே இவ்வளவு அலுத்கம கலவரம் எல்லாம் நடந்ததன் பிற்பாடு இவர்கள், அதாவது சுரேஷ் சாலே கேட்கிறார், இப்போ நாங்கள் என்ன இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இப்போ நாங்கள் செய்யணும், சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும். அப்போ சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா சொல்லுகிறார், நீங்கள் எங்களை விட கேட்க வேண்டிய தேவையில்லை, இராணுவம் இருக்கிறது, சட்டம் இருக்குன்னு, நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்துங்கள், நீங்கள் சரியான முறையான விசாரணையை மேற்கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, நீங்கள் புலனாய்வு பிரிவில் உள்ளவர், நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்தி இந்த சூத்திரதாரிகள், இதனுடைய அலுத்கமை கலவரத்துக்கு பின்னால் உள்ளவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரம் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதத்தின் இறுதியில்
நீங்கள் தான் இதில் பின்னணியில் இருக்கிறீர்கள். அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சில நபர்கள் இதோடு என்ன சொல்றது புலனாய்வு பிரிவோடு அதே போன்று இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே இதன் பின்னால் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று அந்த உண்மையை போட்டு உடைத்தார் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா. அவருடைய முகத்துக்கு நேராக சொல்லிட்டார். முதல் முகத்திற்கு நேராக சொன்னதன் பிறகு அவரை வெளியே போங்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றினார். சுரேஷ் அலே அவரை வெளியேற்றினார். சுரேஷ் அலியும் அவரோடு வந்திருந்த சட்டத்தரணி சில நபர்கள் அவரை வெளியேற்றினார்கள். இது நடந்ததன் பிற்பாடுதான் சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஒரு இலக்காக மாறுகிறார். இது முதல்ல. ரெண்டாவது இலங்கையினுடைய உங்களுக்கு தெரியும் 2018 நடந்த அரசியலமைப்பு சதியின் போது அந்த வழக்கு, அதுவும் ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்கு, அந்த வழக்கிலே சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, சுமந்திரன் போன்ற பல ஜனாதிபதி சட்டத்தரணிகளுடன் ஆஜராகி அந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தினார். அவை இவ்வாறான தொடர்ச்சியான ஜனநாயக ரீதியான அல்லது இவர்களுடைய அந்த சதிகளை கேள்வி கேட்டு அல்லது அதனை பொதுவெளியில் முன்வைத்து அவர்களை தோலுரித்ததன் காரணமாகத்தான் அவரை இதனுடைய சூத்திரதாரியாக மாற்றினார்கள். உண்மையாகவே அப்ப சொல்ல வேண்டும், கோட்டாபே ராஜபக்சருடைய காலத்தில் தான் இவர் பிடிஏவில் கைது செய்யப்படுகின்றார். அப்போது இருக்கின்ற அரசு புலனாய்வு பிரதானி சுரேஷ் அலே, ரைட், சுரேஷ் அலேயுடைய நேரடி டாக்கெட்ல தான் இது நடந்திருக்கு. அதான தெளிவாகுது. அவர் உங்கள்ட்ட நான் நினைக்கிறேன், நாங்கள் மிக விரைவில் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களையும் எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு இணைத்துக் கொள்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால்தான் அவர் எங்களோட இணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணி தருவீங்கன்னு சொல்லி அவருடைய நிறைய விஷயங்கள் பேசணும். பிடிஏவின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்ட போது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்தார், எப்படியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பது நிச்சயமாக அவருடைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் சலையுடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ சலை அப்படியெல்லாம் செய்த சலே இன்று அதே பிடிஏவுக்குள்ளால தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதலாவது 90 நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 90 நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்களுடைய மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, அவருடைய அம்மா யாரு, யாருக்கும் தெரியாது. என்ன டேர்னிங் பாயிண்ட் சொன்னா, கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் பல குழப்பங்கள். கொட்டுவ ஸ்டேஷன் முன்னால் அடிக்கிறாங்க. இங்கே அவங்களோட அம்மா, மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ஊடகத்துக்கு முன்னுக்கு வராங்க. அது மாத்திரமல்லாமல் என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. உண்ணாவிரதம் இருக்காங்க தொடர்ந்து. அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. பிடிஏவை எதிர்த்து அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன இதை பத்தி? முதலாவது, அவர் தற்பொழுது உள்ள அவருடைய அந்த செல், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்ற பலர் இருந்த அவர் யாரையெல்லாம் அந்த தடுப்பு காவலில் வைத்தாரோ அவர்கள் இருந்து அதே செல்லில் தான் அவர் அதே 6 நாளில் தான் இருக்கிறார். ஆகவே அவருக்கு வித்தியாசமான இந்த ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படவில்லை. அவர் ஏனைய இந்த பிடிஏக்கில் தடுப்பு காவலில் இருந்தவர்களுக்குரிய இதன் வழங்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கட்டும், ஈஸ்டர் தாக்குதல் மட்டுமல்ல, சுரேஷ் அலிக்கு எதிராக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, சுரேஷ் அலி மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் 1984 துவங்குகிறது. பல்வேறு ஆயுத குழுக்கள், பல்வேறு விடயங்களில், தாக்குதல்களில் அவருடைய பேரு சம்பந்தப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் சொல்லியானும் பிள்ளையான் குழுவோடு அவர்களை குழுவையும் வைத்து நெருக்கியமான புலனாய்வு துறை மூலமாக இவர்களுக்கு சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2000க்கும் அதிகமானவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர்களை வைத்துக் கொண்டு யுத்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, பல்வேறு விடயங்களுக்கு இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். நாட்டில் பிரதமராக பேசப்பட்ட பல காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், ஊடகவியலாளர்கள் கொலை, எல்லாத்துக்குமே அவர்களுடைய சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே சுரேஷ் அலி என்று சொல்ற கூடியவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவ்வாறு இருக்கிறதுன்னு சொன்னால், அவர் ராஜபக்சக்களுக்காக இன்னும் பலருக்காக வேலை செய்தவர். அவர்களுடைய ஒரு அடியாளாக அல்லது இந்த அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆயுதங்களை இல்லாட்டி இந்த ஆயுத குழுக்களை இவ்வாறான விடயங்களை பயன்படுத்தினார். இப்போது அவர் உள்ளுக்கு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். 2 மாதம் எந்த சத்தமும் இல்லை, யாரும் அது சம்பந்தமாக போராடவும் இல்லை. இவர் முதலாவது, இப்போ நீங்களோ நானும் உள்ளுக்கு போனால் நாங்கள் யாரோட வேலை செய்கிறோமோ இல்லாட்டி யாருக்காக வேண்டி என்ன செய்கிறோமோ அதுக்கு முதல் நாங்கள் எங்களுக்காக உண்ணாவிரதம் இருப்போம். கட்டாயம். வெளியில் உள்ளவருக்கு உள்ள பிரச்சனையை விட என்னுடைய பிரச்சனை தான் முக்கியமானது. ஆனா தனக்கே ஒரு ஐடியா வருது இல்லை, அந்த 2 மாசத்துலயும் உண்ணாவிரதம் செய்யணும். எப்ப கோட்டாபய ராஜபக்சேக்கு பயணத்தடை விதிக்கப்படுதோ, எப்ப அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்றது உறுதியாகுதோ, அப்ப அந்த உண்ணாவிரதம் ஆரம்பம். அப்ப யாருக்காக இந்த உண்ணாவிரதம்? தனக்காகவா அல்லது வேறு யாருக்காகவா என்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன போன்று இந்த சுரேஷ் அலியுடைய மனைவி, பிள்ளைகள் அது எப்படி போகுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் செய்திகள் எடுத்து பார்த்தா, இன்றைக்கு ஜிஎல்பி சொல்கிறார்,
பிடிஏ நீங்க அபாலிஷ் பண்ணலாட்டி ஜிஎஸ்டி பிளஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அப்ப இதே இந்த புகட்டுவ இதே இந்த ராஜபக்சேனுடைய இதே இந்த இனவாத இந்த கூட்டம் தான் இந்த பிடிஐ வைத்து தமிழ் முஸ்லிம் அதாவது சிறுபான்மையினர் எண்ணிக்கை சிறுபான்மையினர் அது மட்டுமல்லாது சிங்கள சமூகத்திலும் உள்ள செயற்பாட்டாளர்கள் இந்த 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 சிறுபான்மை சமூகம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசியும் எழுதி வந்து செயற்பாட்டாளர்களை கடுமையாக ஒடுக்கிய இந்த இந்த இனவாத கும்பல் இன்று அதே தாங்கள் கொண்டு வந்த தாங்கள் அந்த அதாவது டெம்பரரி ப்ரொவிஷனாக அதாவது தற்காலிக சட்டமாக கொண்டு வந்து உண்டு ஒரு பெர்மனண்டாக நிரந்தர சட்டமாக மாற்றி இவ்வளவு செய்தவர்கள் இன்று முரண்நகையா இருக்கிறது அவர்கள் வந்து இதனை ஒழிக்கணும்னு சொல்லி கூக்குரலிடுகிறார்கள். அது அதிர்ச்சி பேரதிர்ச்சியா சொன்னா இந்த பிடிஏவை அமுல்படுத்தும் போது இவங்க யாருமே எந்த விதமான இதுவும் கதைக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல. எத்தனை அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, முஸ்லிம்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களோட ஆட்சிக்கு எதிராக பேசினா அவங்க ஆட்சிக்கிறத குறி காட்டிட்டா உடனே பிடிஏ விளக்கில தூக்குறதான் உங்களோட வேலையா இருந்துருது. ஆகவே அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விடயம், நிர்வாணமாக இந்த சோதனை செய்யும் முறையை கொண்டு வந்ததே சுரேஷாலையும் அந்த புகட்டுவனுடைய அரசாங்கம் தான். இன்று அதனை அவர்கள் பயங்கரமாக இவ்வாறு நடக்கிறது அவ்வாறு நடக்கிறதுன்னு சொல்லி இது அவர்கள் கொண்டு வந்த நடைமுறை. ஆகவே தங்களுக்கென்று வரும்போது தான் அவர்களுக்கு அந்த வழி வந்து தெரிகிறது இவ்வாறெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆகவே இந்த நாடகத்தின் பின்னால் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் அதான் மிக முக்கியமான விடயம். ஈஸ்டர் தாக்குதலுடைய விசாரணைகள் அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதான் மிக முக்கியமான விடயம். அதிலும் குறிப்பாக இவர்கள் எல்லாம் இவ்வளவு நாளாக சுதந்திரமாக உலாவியதற்கு காரணம் இவ்வளவு நாளாக வந்த அறிக்கைகள், இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்த அறிக்கைகள் எதிலையுமே ஆசாத் மௌலானா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சாட்சியுடைய எந்த வாக்குமூலங்களோ எதுவே பெறப்படவில்லை. எந்த வாக்குமூலங்களும் பெறப்படவில்லை. இப்போ அதாவது சானியா பேசிக்கிற போய் வாக்குமூலம் ஜஸ்டிஸ் இமாமினுடைய அறிக்கை வந்து இந்த ஆசாத் மௌலானா சேனல் 4ல் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன் பின்னர் அதாவது ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு அறிக்கை. ஆனாலும் அதில் ஆசாத் மௌலானா சொல்வது சரியா பிள்ளையா என்று தான் ஆராய்ச்சி செய்தார்களே தவிர ஆசாத் மௌலானாவிடம் போய் அதனுடைய வாக்குமூலங்களை எடுத்து அவருடைய ஆதாரங்களை எடுத்து அவர் வந்து போலியான ஆதாரங்களை வைத்திருந்தால் அது நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்லை என்று சொன்னால் அது சம்பந்தமாக தேடி பார்த்து உண்மை இருக்குதுன்னு சொன்னால் இந்த விசாரணை ஒரு வேறு திசையில் செல்லக்கூடிய விசாரணை. அதனை இந்த அரசாங்கத்தின் கீழ் அதாவது சானியா பேசிக்கிற போன்றவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது புதிய ஆதாரங்கள் கையில் கிடைத்திருக்கின்றன. புதிய ஆதாரங்களின் அடிப்படையிலே இவ்வளவு நாளாக இந்த விசாரணையின் சூத்திரதாரிகள் என்று காட்டப்பட்டவர்கள், அதாவது குண்டு வெடித்தவர்களை தாண்டி தற்போது உயிருள்ளவர்கள் காட்டப்படுபவர்களுக்கு மேலாக சிலரினுடைய தகவல்கள் ஆதாரங்கள் வெளிவந்துட்டன. ஆகவே அவை சரியாக போய் நின்று முடிவடைந்தால் இந்த பெரும்பான்மை சிங்கள மக்களினுடைய மனதில் இவ்வளவு காலமாக தேசிய வீரர்களாகவும் தேசிய பாதுகாப்புக்கு என்ன சொல்ற இந்த அதனை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாகவும் வீரர்களாகவும் இந்த அவ்வளவு பேரும் வந்து தோலுரிக்கப்பட போகிறார்கள். ஆகவே அதனை தடுத்து நிறுத்த இங்கே சுரேஷாலிக்காக அல்ல இந்த போராட்டம் நடைபெறுவது, இந்த கும்பலினுடைய முகம் தோலுரித்து காட்டப்பட போகிறது என்பதனால்தான் இவர்கள் வந்து போராடுகிறார்கள். அதே போன்று விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை போன்ற பலர் இங்கே போராடுவது சுரேஷாலிக்காக அல்ல, தங்களுக்குள்ள ஒரு சம்பந்தமும் வெளிப்பட போகிறது என்பதனால் தங்களுடைய தலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவ்வளவு பேரும் வீதியில் இறங்குகிறார்கள். ஆகவே இந்த விசாரணை சரியாக சென்று கொண்டிருக்குது. இதனை குழப்பதற்கு இவர்களுடைய இந்த எவ்வளவு முயற்சிகளும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது நடைபெறுவதற்கான காரணம் இதுதான். நிச்சயமாக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ரிசல்ட் வந்து அடுத்த அந்த அன்றைய மாலை நேரத்திலே அழைக்கப்படுவார்கள் தானே. அழைக்கப்பட்டதற்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச முன்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் யார் என்றால் உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச இருவரும் தான் இருக்கா. அது புகைப்படம் கூட இப்போ நிறைய இடத்துல ஷேர் செய்யப்பட்ட வருது. நான் சர்வ் பண்ணி வச்சுக்கொண்டேன் எந்த நேரத்தில் உதவும்னு. அந்த நேரத்தில் இப்போ உதயகம்மன் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் மீட் செய்கிறார். ப்ரெஸ் மீட் வச்சு அந்த விஷத்தை கக்குறது தான் நடந்து கொண்டிருக்கு, காண கொடுத்தாங்க இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால், சிங்கள பௌத்தர்கள், தமிழ் மக்கள், ரைட். ஈஸ்டருக்கு அப்புறம் சிங்கள பௌத்தர்கள், முஸ்லீம் மக்கள், ரைட். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சிங்கள பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள், டிரெக்ட் அட்டாக் வந்து பிஷப் ஹவுஸுக்கு. கார்டினல் மெல்கம் மஜிதா இருக்கலாம், ஃபாதர் சிரில் காம்னியா இருக்கலாம், ஜூட் கிஷாந்தையா இருக்கலாம், ரொஹான் சில்வா, சிஎஸ்ஆர் அமைப்பின் ஃபுல் அட்டாக்.
இப்போ இவங்கள வந்து சிங்கள கத்தோலிக்கர்களும் இருக்காங்க. அவங்க நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும், அவங்களுடைய திருச்சபையை வந்து விட்டு கொடுக்கறதா இல்லை, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா நடந்த ஒரு அநியாயம் வந்து பாதிக்கப்பட்டது பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவர் கத்தோலிக்க மக்கள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது திருச்சபை பார்த்துக்கிட்டு இருக்குமா? திருச்சபை கேள்வி கேட்கத்தான் செய்யும். இப்போ ஈஸ்டர் அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆதரவா பேசினவங்க தான் இவங்க எல்லாருமே. இப்ப இன்னைக்கு இவங்க இதே கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசுறாங்க. இதுதான் டர்னிங் பாயிண்ட். ஏன் பேசுறாங்கன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்ச பேர் இதுல வந்ததுக்கு அப்புறமா டோட்டலாவே திரும்பிட்டாங்க. நான் கூட பார்த்தேன், ஞானசார தேரர் இனவாதத்தின் உச்சம். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு கொழும்பு ஸ்டேஷன் வச்சு நீங்க அதர்மிக சொல்ற இதே மாதிரி அட்டாக் இலங்கையில மட்டுமா நடந்துச்சு, அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, அங்க இருக்க ஃபாதர்ஸ்மார் இப்படியே ரோட்டுக்கு இறங்கி இதை நீதி தேடினாங்களா, இது என்ன நடக்குது அப்படின்னு சிங்கள மக்கள் உசுப்பேத்துற வேலையை செஞ்சாரு. இனி அடுத்த கட்டம் எப்படி நடக்க போகுது? இதில் மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், சிங்கள மக்களுக்குள்ள ஒரு 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 இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஒன்று இருக்குது. அது உருவாக்கப்பட்டது. அது இயல்பாகவே வந்து யாரிடையும் வரக்கூடிய ஒரு இதல்ல. சிங்கள மக்களினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போன்று, சுதந்திரத்துக்கு பிற்பாடு தங்களுடைய அரசியல் ஆதாயங்களை வந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாடை யாரோ கைப்பற்ற போகிறார்கள். இலங்கை அதாவது இலகுவாக அவர்கள் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னா வந்து தமிழ்நாடு இருக்குது தமிழர்களுக்கு, முஸ்லீம் நாடுகள் இருக்குது முஸ்லீம்கள், எங்களுக்கு போக எங்கே இருக்குது, அவங்க மியான்மார் பௌத்த நாடுகளை காட்டுறல, அதாவது காட்டுறாங்க என்னன்னா சிங்களவர்கள் அங்கே பௌத்த மண் எடுக்கிறார்கள். சிங்கள இனத்திற்கு போக இருக்கிற ஒரே ஒரு நாடு இதுதான். இந்த நாடை யாரோ கைப்பற்ற போகிறார்கள், சதி வலை நடக்கிறது என்ற அந்த பயத்தை உருவாக்கித்தான் இந்த இவ்வளோ காலமாக வந்தார்கள். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோத்துக்கு வரேன். உண்மையிலே இந்த நாடு முன்னேறுவதற்கு 2019 உதாரணமாக நீங்கள் 2019 ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொண்டால், 2019 எங்களுடைய IMFக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய, அதாவது மீள செலுத்த வேண்டிய அந்த கடன் குறித்த இந்த எங்களுடைய பொருளாதார பிரச்சனை தான் பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 2020-21 வரும்போது நாங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே 19 யார் அதற்கான ஒரு சிறந்த திட்டத்தை முன்வைக்கிறார்கள் என்பதனை தான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அது பேசுவது கஷ்டம். அரசியல் கட்சிகளுக்கு மக்களை நம்ப வைப்பது அல்லது நம்ப வைப்பது என்பதை தாண்டி மக்களுக்கு நாங்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்லி முன்வைப்பது கஷ்டம். ஆகவே அவர்கள் இலகுவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிதான் இனவாதம். என்னென்னா, நீங்கள் டக்குன்னு அது அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், நீங்கள் என்ன சொல்கிற பொருளாதார பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு குண்டு வெடிப்பு இல்லாட்டி ஏதாவது ஒரு கலவரம் நடந்தால் மக்களுடைய மனநிலை அவ்வளவும் அப்படியே ஒரு வேறு திசைக்கு செல்லும். அதனால் இவ்வளவு காலமாக வந்து இந்த நாட்டை முன்னேற்றுவது என்று சொல்கிற இந்த நினைக்கிறேன் 2024 மட்டும்தான் அது சம்பந்தமான ஒரு தேர்தலாக பேசு பொருளாக இந்த தேர்தலாக. மற்ற அனைத்து தேர்தலுமே யுத்த வெற்றி அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் யுத்தத்தை முடிப்போம் இவ்வாறான விடயங்கள். 2019 சொன்னாலும் கூட மெயின் டார்கெட் வந்து தேசிய பாதுகாப்பு, அதாவது தாக்குதல் நடைபெறுகிறது வந்து 2019 ஏப்ரல் 21. ஏப்ரல் 27 நான் நினைக்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச சொல்றார், நான் வந்து ஒரு கிழமை கூட போகவில்லை அத்தனை அப்பாய் மக்கள் உயிரிழந்து. ஆகவே அது அவரோட. இப்போ தற்போது என்ன செய்யறாங்கன்னா, இந்த கத்தோலிக்க சமூகம், முஸ்லீம் சமூகம், தமிழ் சமூகம் வந்து அதாவது வம்பிழுக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அந்த 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 கிடைக்கிற எல்லாரோடையும் வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சிங்கள மக்களை வந்து இந்த இந்த விசாரணைகளின் சரியா போய் முடிகிறத தடுக்கிறதுக்கு அந்த பயத்தை திரும்ப உருவாக்குறார்கள். அதாவது எப்படி ஒரு கத்தோலிக்க பாடசாலைக்கு ஏன் சிங்கள அதிபர் போகக்கூடாது, இது எங்களுடைய சிங்கள நாடு, திருச்சபையோடுகிற கோபம் நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸ்டரில் வந்து சரியான நிலைப்பாட்டிக்கிறாங்க, நீதியை கேட்குறாங்கண்டு, தங்களுக்கு எதிராக செயற்படுறாங்கண்டு. ஆனால் அந்த கோபத்தை டிரெக்டாக காட்டிக்கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி பாருங்க, இவங்களெல்லாம் வந்து இப்போ ஒரு பௌத்த அதிபரை கொண்டு வந்து பௌத்த அதிபருக்கு எதிராக செயற்படுறாங்க. வத்தல நடந்த சம்பவம் பாடசாலை சொன்னோம். அப்போ அது ஒரு. அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தை சம்பந்தமாக அவ்வளோ இனவாதத்தை கைத்த ஞானசார தற்பொழுது வந்து சொல்றார், ஈஸ்டர் எல்லாம் ஒரு தாக்குதலா சமநிலைப்படுத்துறாரு. அப்ப இவங்களுக்கு இந்த இனவாத, அதுல அவரோட இன்னொரு நகைச்சுவையான கருத்து தான், இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நாங்கள் பேசுபவர்கள் அல்லன்னு சொல்லி. அதாவது இஸ்லாமிய சமூகம் அப்படி மட்டுமல்ல, நாங்க முஸ்லீம், சுரேஷாலி முஸ்லீம், நாங்க முஸ்லீம்களுக்காகத்தான் குரல் கொடுக்குறோம்னு சொல்லி, அதாவது இவ்வளோ காலமாக இனவாதங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு லேயர்ல வந்து
வந்து இதுக்கு எதிரான, அதாவது எப்படியாவது இதை குழப்ப முடியுமா, ஒரு வழியில் என்ன செய்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை நாடி சில சட்ட ரீதியாக இதை வந்து தடுக்கிறதுக்கான சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க. உதாரணமாக இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ எடுத்தால், கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தமாக ஒரு ரிட் அப்ளிகேஷன் ஒன்று, ரிட் மனு ஒன்று வந்து போடப்பட்டிருக்குது. இவர் வந்து கைது செய்யப்படுறதை வந்து தடுக்கிறது ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன் ஒன்று போடப்பட்டிருக்கு. அப்போ சட்ட ரீதியாகவும் ஒரு வேலை செய்கிறாங்க. ஊடகங்களை பயன்படுத்தி பயங்கரமான இனவாத கருத்துக்களை பரப்பி இது வந்து அதாவது இது எப்படி போகுதுன்னு சொன்னால், யுத்தத்தை முடித்த சுரேஷாலிக்கு எதிராக நடக்கிறது. இப்போ அது எப்படி மீமா மாறிக்குதுன்னு சொன்னா, இப்போ இந்த சரண குணவர்தன் இந்த ஓத்தரை அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரம் அவங்கள வந்து கலாய்ச்சி ஆட்கள் மீன் போடுறாங்க. யுத்தத்தில் யுத்த வெட்டு நாயன் சுஈஸ்வர பண்டாரவை கைது செய்து விட்டார்கள். அப்ப அந்த லெவலுக்கு அதுல ட்ரை பண்றாங்க. இன்னொரு சைட்ல இந்த மாதிரியான கத்தோலிக்க சமூகங்களோட, தமிழ் சமூகங்களோட இது எல்லாத்தையும் இதாக்குறாங்க. ஆனா இது எதுவுமே வெற்றி பெற போவதில்லை. என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு டிஜிட்டல் ஹீரா. இது வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாமே ஆதாரபூர்வமாக வந்து அடிக்கடி நிரூபிக்கப்படுது. ஆகவே இதெல்லாம் 83 அந்த காலங்கள்லாம் இவங்க செய்தது. அந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு சூறையாடி செஞ்ச இந்த இதை வந்து இப்போ செய்ய பார்க்குறாங்க. அது வந்து மக்களிடையே எடுபடாது. ஆகவே அந்த அவருடைய நாடகம் கூடிய விரைவில் வந்து முடிவுக்கு வரப்போறது. ஒரு மெழுகு திரி அணையறதுக்கு முதல் நல்லா பிரகாசமா பார்த்தா நடந்துகிட்டு நல்லா தெரியுது. இப்போ நீங்க சொன்ன அந்த சோசியல் மீடியா கேம்பெயின், இவங்களுடைய சோசியல் மீடியா கேம்பெயின் ஒன்று போகுதானே. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை நான் எட் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு நீங்களும் முடிஞ்ச அதை பதில சொல்லுங்க. என்னன்னா, ஒரு சிங்கள பௌத்த நபரை ஜனாதிபதியாக்குவதற்கு கிழக்கில் இருக்கின்ற கடும்போக்குவாத இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு என்ன தொடர்பு, சம்பந்தம் இல்லையே. அது எப்படி அவங்க கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குறதுக்கு தான் இவங்க எப்படி குண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னு அப்படி ஒரு கேள்வியை சமூகத்தில் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அதாவது இதுக்கு பதில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இஸ்லாமோஃபோபியான்ற ஒரு விடயத்தில் வந்து இருக்குது. அது இஸ்லாமோஃபோபியான்றது வந்து உலகத்தில் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ என்ன சொல்கிற, உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் யாராவது ஒரு பொது எதிரி தேவை. நீங்கள் இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டாலோ, எங்கே நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் எடுத்தாலோ, எங்கே எடுத்தாலும் பொது எதிரி ஒன்றை காட்டி, இங்கே தமிழ் மக்களை நாங்கள் காட்டின மாதிரி இங்கே மற்ற நாடுகளில் முஸ்லீம் மக்கள் இங்கே தமிழ் மக்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் அந்த விஷயத்துக்கு வந்து முஸ்லீம் மக்களுக்கு வராங்க. அப்போ பொது எதிரி ஒன்றை காட்டி அந்த அந்த பயத்தை உருவாக்குறன்றது. இதுக்கு இப்போ நீங்கள் அந்த 2 கேள்வி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று கேட்குறாங்க என்னண்டா, பொதுபலசேனா இந்த மாதிரியான அழுத்கம கலவரங்கள் நடந்தது வந்து மஹிந்த ராஜபக்சேனுடைய காலத்தில். நாங்கள் ஆட்சியில் இருக்கிற நேரம் ஏன் நாங்கள் இன்னொரு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் உருவாக்கணும்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இப்போ 2018 நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். ஆகவே இந்த குண்டு தாக்குதல் தேவையில்லை நாங்கள் வாரத்துக்கு. மூணாவது, நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம் சமூகம் ஏன் ஒரு சிங்கள ஜனாதிபதியை கொண்டு வரதுக்கு இதாக்கினாங்க. இது எங்கே இதுக்கான பதில் என்னன்னு சொன்னால், இவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஒரு முறை ஆட்சியை பிடிப்பதல்ல. இதுதான் முக்கியமான விடயம். 2012 அவர்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் 2009 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு பெரும் பிழை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். யுத்தத்துக்கு பிற்பாடு ஏனென்று சொன்னால், அரசியல் செய்கிறதுக்கு காரணங்கள் இல்லை. அப்போதான் விளங்கினது, இவ்வளோ காலமாக ஏன் இந்த யுத்தத்தை வந்து இவ்வளோ ஜனாதிபதிகள் வந்து முடிக்காம இருந்தாங்கன்றது வந்து விளங்கிச்சு. இவங்க முடிச்சிட்டாங்கன்னு. அப்போ பொது எதிரி தேவை எப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கானதல்ல, அந்த எதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஆயுத குழுக்கள் இந்த நாட்டிலே உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். உருவாகி கொண்டே இருந்தால் தான் 5 வருஷத்தில் ஆட்சி வர திரும்ப மாறினால் ஏன்டா இவங்க தான் அதில் எக்ஸ்பர்ட் அந்த டாப்பிக்கை காய்க்கிறதுக்கு. ரணில் விக்ரமசிங்கோ சஜித் பிரேமதாசாவாலோ ஒரு நாளும் நாங்கள் தேசிய மக்களை கன்வின்ஸ் பண்ணிடுமா? இயலாது. அப்போ இவங்களால் மட்டும்தான் முடியும். அவை இவங்க வந்து 2019 மட்டும் டார்கெட் பண்ணி செய்யலை. நிலையாக இந்த நாட்டிலே இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் 2012 இருந்து முஸ்லீம் சமூகத்தை வந்து அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால், முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் தலைமை அந்த நேரத்திலே வந்து ஒரு தோற்றுப்போன அரசியல் தலைமையாக தான் இன்று வரை மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால தானே நாங்கள் இப்போ ஒரு கட்சியாக இளம் என்ன சொல்கிற சட்டத்தரணிகள் இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நாங்கள் ஒரு கட்சியாக வந்து உருவாக்கிறோம். அப்போ முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் தலைமை வந்து மிக மோசமான நிலையில் இருக்குது. சிவில் தலைமை மிக மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் பொதுபலசேனா மாதிரியான பிரச்சனைகள் வார நேரம் இளைஞர்களுக்கு வரக்கூடிய உணர்வு என்ன? அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆயுதத்தை தமிழ் மக்களை தூக்க வச்ச மாதிரியே
நாங்கள் இது ஆயுதத்தால் சரி இந்த சமூகத்துக்கு வந்து வீடியோ கொண்டு வரணுமென்ற பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தானே வந்து போகுது. அதுக்கு பிறகு ஆல்ரெடி இப்போ பல ஆதாரங்கள் இருக்குது. அந்த டீமுக்குள்ளுக்கு எப்படி ஆட்களை வச்சாங்க, அதை சிங்கள பௌத்த இதுக்கு அடிக்கிறதுலேருந்து கத்தோலிக்க சமூகத்துக்கு எப்படி மாற்றினாங்கன்ற விஷயம் எல்லாம் இப்போ அது புலனாய்வு பிரிவு சம்பந்தத்தோடு நடந்ததுக்கு. ஆனால் நம்பிக்கை வென்ற ஒரு அதிகாரியும் சாரான் டீம்ல இருந்திருக்காங்க. சரியா? அப்ப அதெல்லாம் வந்து இப்பதான் அது வந்து வருது. ஆனா அது ஆரம்ப புள்ளி என்னன்னு சொன்னால், முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரியான பிரச்சனையில தள்ளி ஏன்னா நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம், நீங்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு விளங்காது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாளை என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையோடையும் வழிகளோடையும் வேதனையோடையும் தூங்கின நாட்கள் வந்து பல வருடங்கள் அவ்வாறு இருந்திருக்கிறோம். ஆகவே அந்த மாதிரியான அழுத்தங்களை உருவாக்கி இந்த மாதிரியான ஆயுத குழுக்களை வந்து நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கே இவர்களுடைய இலக்காக இருந்தது. ஆகவே அப்படி நிரந்தரமான குழுக்கள் என்று வருகின்ற நேரம் தேர்தலோ அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ சிங்கள ஜனாதிபதியோன்றதில் விடயம் இவ்வாறான ஆயுத குழுக்களை உருவாக்கி அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதனை பெற்றுவிட்டார்கள். இன்னமும் பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த சுரேஷ் சலேடு விவகாரம், அதே மாதிரி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதுவரை அசாத் மௌலானாங்கிற நபர்கிட்ட போயிட்டு யாருமே ஸ்டேட்மெண்ட் வாங்காத பட்சத்தில் இப்போதைய சிஐடி பணிப்பாளர் உட்பட டீம் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா அசாத் மௌலானா இவர்களுக்கு எதிரி என்னன்னு சொன்னால், இப்போ பிள்ளையானோட அசாத் மௌலானா இருக்கும்போது யாரும் அசாத் மௌலானா பற்றி பேசல. இப்ப அசாத் மௌலானா எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா, எல்டிடி உறுப்பினர் ஒரு தீவிரவாதியுடைய வாக்குமூலத்தை பெற்று சிங்களவர்களை இவர்கள் எதிர்க்க பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தா பிள்ளையான் இவங்க தேசிய உதயகுமார் பிள்ளை வாயிலே சொல்றாரு, பிள்ளையான் என்பவர் வந்து யுத்த வீரர், எங்களுக்கு அவரையும் யுத்த வீரர் ஆக்கிட்டாங்க, ஆனால் அசாத் மௌலானா தீவிரவாதியா ஆக்கிட்டாங்க. அப்படித்தான் பல குழப்பங்கள்ல இவங்க இருக்குது. அவங்களுடைய இந்த நாளுக்கு நாள் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல விளங்குது. இப்ப அப்படி இருக்க பட்சத்துல இன்னும் ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு ஒரு விதமான பிரஷர் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. இப்போ இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கிறதா இருக்கலாம், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம். ஆனாலும் அது சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இப்போ உள்ளே போயிட்டாங்க, சுகீஸ்வர பண்டார் எல்லாம் உள்ள. இப்போ அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அரசாங்கம் அமைதி காக்குது, ரைட். இப்போ இப்படி இருக்கிற இடத்துல நீதியை எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்பக்கூடியதாக இருக்குமா? ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், இது வந்து உண்மையிலே மைத்ரிபால ரணிலுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருகிறார். அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக மாறுகிறார். இன்று அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கிறது. அது 4 அரசாங்கம் அங்கே மாறி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அரசாங்கத்தின் போதும் ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய மக்களும், நீதியை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த நீதி வழங்கப்படுவதில் பல்வேறு வழிகள் இருக்கும். முதலாவது, சூத்திரதாரிகள் யார் என்பதனை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதற்குரிய நஷ்ட ஈடுகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வை, அதாவது முன்னைய மாதிரி என்ன சொல்கிற அந்த பழையபடி கொண்டு வர முடியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு முடியுமான உதவியை வந்து இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. அதே போன்று ஒட்டுமொத்த சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட உதவி அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று. இப்போ இந்த விடயத்தில் இந்த அரசாங்கத்தில் நினைக்கிறேன் நீங்களும் அதனை அதற்கு உடன்படுவீர்கள் என்று சொல்லி, இந்த அரசாங்கத்தில் அதில் ஒரு நியாயமான விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்க முடிகிறது. வேறு எந்த அரசாங்கத்திலுமே இவ்வாறான ஒரு ப்ரோக்ரஸை எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது. ஆகவே அதனுடைய ப்ரோக்ரஸ் வந்து நியாயமாக போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முக்கியமான அங்கம் தான் ஆசாத் மௌலானாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை, அவர்கள் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது, ஆதாரங்களை பெற்றுக்கொண்டது, சுரேசாலையை கைது செய்தது, ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யக்கூடிய அளவுக்கு கூட துணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால், டீப் ஸ்டேட், நிழல் அரசுன்னு சொல்கிற ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்கிறது வந்து எப்பயுமே வந்து என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான அஃபீஷியல்ஸ், அதாவது முக்கியமான பதவிகளில் இருப்பவர்கள், அதே போன்று பாதுகாப்பு தரப்பில் இருப்பவர்கள், புலனாய்வு பிரிவில் இருப்பவர்கள், அதே போன்று இந்த ஆயுத குழுக்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், அரசாங்கத்தில் காணப்பட்டவர்கள் என்று பல்வேறு பட்டவர்களுடைய ஒரு கோஆர்டினேஷன் தான் நாங்கள் டீப் ஸ்டேட் என்று வந்து சொல்வது. இந்த டீப் ஸ்டேட் வந்து பயங்கரமாக குழம்பி இருக்கிறார்கள் இந்த விடயத்தில். அதாவது தாங்கள் ஒவ்வொரு விடயத்திலையும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகீஸ்வர பண்டார உள்ள போகிறார், இப்படி ஒவ்வொருத்தராக போய்கொண்டு இருக்கிறாங்க. அவை அரசாங்கம் இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நீதியை நிலைநாட்டுறதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள்லேயும் ஒரு சைடில் பிடிக்கிறாங்க, அவங்கள வந்து கைது செய்கிறாங்க, அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை. இன்னொரு புறத்தில் வந்து
ஈஸ்டர் தாக்குதலோடு சம்மந்தப்பட்டவர்களையும் வந்து அங்கே கைது செய்கிறாங்க. ஆகவே அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று நிலவுது. நான் எங்களை பாதுகாத்துக் கொள்றதா இல்லாட்டி இந்த மெயின் பிரச்சனையை வந்து பார்க்குறதான்னு சொல்லி அந்த இடத்துல அரசாங்கம் அமைதியாக ஒரு வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதனை வந்து எங்களால் கண்டுகொள்ள முடியுமாகிறது. ஆகவே அடுத்தது இப்போ சுரேஷ் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவருடைய கணனியும் அவருடைய லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் வந்து விரைவில் வந்து அதனுடைய அக்சஸ் வந்து என்ன எடுப்பார்கள். அந்த அக்சஸ் எடுத்ததன் பிற்பாடு தேர் இஸ் நோ ரிட்டர்ன். அதன் பிறகு இதனை குழப்புவதோ அல்லது லாக்தான் நீங்க நாடளாவிய ரீதியில உண்ணாவிரத போராட்டம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் செய்தாலும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தணிக்கப்பட்டே ஆவார்கள். ஆகவே இந்த குழப்பங்களால் ஒரு நாளும் அந்த நீதியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த களங்கமும் ஏற்படாது, அவர்களுக்கு அதற்குரிய நீதி கிடைக்கும் என்று எங்களால் எதிர்பார்க்க முடியும். இப்போ லேப்டாப்பும் மொபைலும் சிஐடி அதிகாரியோட கையில தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான பாஸ்வேர்டை தான் இவர் இன்னும் கொடுக்காம இருக்காரு. இப்போ நிறைய பேர் சொல்றது எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. இது வந்து புலனாய்வு தகவல்கள் ரகசியங்கள் எல்லாம் இந்த லேப்டாப்லையும் மொபைலையும் இருக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இப்போதைய அரசாங்கம் என்ன செய்து பார்க்குதுன்னா எல்டிடி இயக்கத்தின் தமிழ் செல்வன் அவரை கொல்லப்பட்டதுக்கு இவங்களுக்கு அந்த புலனாய்வு தகவல்கள்லாம் இந்த லேப்டாப்லேயும் இந்த மொபைல்லையும் தான் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து உலகத்துக்கு விற்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இதில் எதுவும் உண்மைத்தன்மை இருக்கா? முதலாவது இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த கொள்ளை கூட்டம் அல்ல, மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வந்து ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், மக்களுடைய அந்த பீப்புள்ஸ் மெண்டேட்டை எடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட். எந்த ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் சுரேஷ் யாரு ஒரு அரசாங்க அதிகாரி, அதாவது இப்ப என்ன சொல்ற ஓய்வு பெற்ற அதிகாரி, ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு என்ன சட்டத்தின் பார்வையில் என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தன்னிடம் இருக்கிற புலனாய்வு தகவல்களை வழங்காமல் இருப்பார்? என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அதிகாரம் இல்லை. அவ்வாறு பார்த்தால் 2015 மைத்ரிபால ஆட்சிக்கு வரார். அப்போ அவரிடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாமா? அதாவது நான் அப்போ உள்ள மிக முக்கியமான, அதாவது இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, நான் ராஜபக்சேலுக்கு மட்டும்தான் இந்த தகவல்களை கொடுப்பேன், வேற எந்த ஆட்சியாளருக்கும் கொடுக்க மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ராஜபக்சேலோட சேர்ந்து செய்த பல பயங்கரமான காரியங்கள்ட என்ற தகவல்கள் இருக்குது, எனக்கு தெரியலாது, ராஜபக்சேல மட்டும்தான் நான் கொடுப்பேன். இப்போ இதே நாமல் ராஜபக்சே ஆட்சிக்கு வந்தால் கொடுக்காம இருப்பாரா? நான் இந்த புலனாய்வு தகவலில் நீங்கள் விற்பீங்க நான் பயப்பட்டேன்னு சொல்லுவாரா? அது எனக்கு மட்டும் சொல்கிறேன். இது நம்ம முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், தயாசிரி ஜெயசேகரனுடைய நீங்கள் அந்த அவருடைய கருத்தை வந்து நீங்க பார்த்திருப்பீர்கள். அவர் என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, இவ்வளவு நாளாக நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த தகவல்களும் இனி நடக்க போகிற தாக்குதல்கள் குறித்த தகவலும் இருக்கின்றன. ஆகவே அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனை நான் மீடியாவில் பெருசாக வந்து அதை ஹைலைட் பண்ணப்பட்டதாக நான் வந்து பார்க்கல. அப்போ அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அப்போ இனி சில தாக்குதல்கள் நடைபெற போகுது, அது சம்பந்தமான தகவல் அளிக்குதுன்னா அது உடனடியாக ஓபன் பண்ண சொல்லணும். சுரேஷாலிக்கு தண்டனை வழங்குறதை விட இது மிக முக்கியமானது. தடுக்கணும். அப்ப இவ்வளவு லெவலுக்கு அவங்க போய் கதைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த லேப்டாப்ல ஏதோ இருக்குது, அது வெளியில வந்தா இது பல விஷயங்கள் இருக்குது, அது வெளியில வந்தா இவங்க அவ்வளோ பேரும் கூட்டமாக வந்து இதுல சிக்க போகிறாங்கன்றது ஒரு விஷயத்தை வந்து அனுமானிக்க முடியுமா இருக்கு. இப்ப பல சர்வதேச அமைப்புகள் அப்படின்னா பெயர் போன அமைப்புகள் இல்லை, நார்மலாக இருக்கவங்க வந்து அமைப்புகளாக சரி, அதே மாதிரி இலங்கை உள்நாட்டிலையும் சரி, பல பேர் இப்போ ஜனாதிபதி சுரேசனோட மனைவி கூட ஜனாதிபதிக்கு லெட்டரில் தொடங்கிட்டாங்க. என்னென்னு சொன்னால் பிடிஏவிலிருந்து இவரை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. சட்டத்தில் இடம் இருக்கா? இப்போது இது மிக முக்கியமான ஒரு விசாரணை, இதில் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வரப்போகுது. இப்போ இவரை வந்து பிடிஏலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை தான் இருக்காரு. இப்போ இந்த கட்டத்தில் எந்த விதமான விசாரணைகளும் நடக்காது. அப்ப இது வந்து இதுவே ஒரு இடையூறு தான் இந்த விசாரணைக்கு. இப்ப இவரும் சொல்றாரு சுரேஷாலே, நான் எக்காரணத்தை கொண்டும் செத்தாலும் கூட நான் போக மாட்டேன். அதான் அப்ப இப்படி இருக்கும்போது இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் தானே. முதலாவது எங்களுடைய பிடிஏ குறித்த நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு நான் இந்த விடயத்துக்கு வரேன். சமூக நீதி கட்சி இந்த பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், அது பிஎஸ்டிஏ மாதிரியான இன்னொன்றால் வந்து அதாவது ரிப்ளேஸ் பண்ணப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது அந்த பிடிஏ வந்து நீங்கள் இந்த இலங்கையினுடைய குற்றவியல் சட்டங்களை எடுத்துக்கொண்டால் அது ஏன் தீவிரவாத அல்லது ஆயுதம் சம்பந்தமான குற்றங்கள் மட்டும் தனியே, அதாவது நீங்கள் கொள்ளை, பாலியல் துஷ்பிரயோகம், பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது
இந்த ஆயுதம் அல்லது குண்டு சம்பந்தமான குற்றத்தை மட்டும் எவ்வாறு நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை நீங்கள் வழங்குவீர்கள். அதனால தான் இது அவ்வளோ பிரச்சனையும் வருது. இப்போ நீங்கள் பிடிஏல வந்து ஒரு 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 பெயில் அப்ளிகேஷன் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த நீதிமன்றம் வந்து பயங்கரவாத குற்றச்சாட்டில் இருக்கிறவருக்கு பெயில் பிணை வழங்குவதற்கு வந்து தயங்குறது. என்றால் பிணையை வழங்கிவிட்டு அவர் ஒரு உண்மையான தீவிரவாதியாக இருந்தால் அவர் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அதனுடைய பிரச்சனை வரும். ஆனால் அதே கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கு வந்து பிணை வழங்குவதில் வந்து அவ்வாறு வந்து யோசிப்பதில்லை. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் இதனை தனித்து வைத்திருப்பதனால தான் இந்த இந்த டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த அடுத்தது பிடிஏல எங்களுக்குள்ள குற்றச்சாட்டு வந்து இவ்வளவு காலமாக அது பாவிக்கப்பட்டது வந்து உண்மையான தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கல்ல. அவ்வாறாய்ந்தால் இந்த ஈஸ்டர் தாக்குதலே நடைபெற்று இருக்காது. அவ்வளோ பேரை நீங்கள் பிடிச்சி பிடிஏல கைது செஞ்சீங்கன்னு சொன்னார். அப்போ அது வேற பொலிட்டிக்கல் கேமுக்கு தான் நடக்குது. பிடிஏ நீங்கள் இந்த அப்பாவிகளை பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆகவே பிடிஏ இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் உணர்ப்பு. ஆனால் சுரேஷாலி தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது பயங்கரவாதி, இதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ். தற்போது அவர் இந்த வழக்கிலிருந்து பிடிஏ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குறித்த பயங்கரவாத தாக்குதலில் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிரூபிக்கப்பட வேண்டும். ஏதாவது சந்தேகத்திற்கிடமான ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு நிரூபிக்கப்படும் வரை வழக்கில் அவர் அந்த வழக்கு தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும், விசாரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அதில் இப்போ அதால் அவர் வந்து விடுவிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் எங்கே விடுவிக்கப்பட்டு இருப்பாருண்டா இவ்வளோ இந்த டிடென்ஷன்லேயும் இருந்து வேறு எந்த ஆதாரமுமே இவர்களால் ஷானி அபேசேகரவினாலோ ரவிசேனவரத்னாலோ இந்த இந்த விசாரிப்பவர்களால் இந்த சுரேஷாலிக்கு எந்த சம்பந்தமுமே காட்ட முடியவில்லை என்று இருந்தால் சில வேளை அவருக்கு பிணை வழங்கப்பட்டு பின்பு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு பின்பு அக்விட் பண்ணப்படுவார், அதாவது குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்படுவார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்னென்றால் அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லுது கிரெடிபிள் எவிடன்ஸ், போதிய ஆதாரங்கள், நேரடியான ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே அவர் வந்து பிடிஏலேருந்து வந்து இந்த வழக்கிலிருந்து விடுபடுவது வந்து சாத்தியமே இல்லை. ரைட், வேறு எதுவும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறதுக்கு இருக்கா? மக்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இது ஒரு மிக முக்கியமான படிப்பினை. நீங்கள் ஆட்சிக்கு யாரையாவது தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுடைய அரசியல் கொள்கைகளை, அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு அவர்களுடைய பொருளாதார இந்த அபிவிருத்தி சம்பந்தமான இனவாதத்தை ஒழிப்பதற்கு, நீங்கள் சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் ஏன் சிங்கப்பூரை விட இலங்கையில் இல்லாத வளங்களா? இலங்கையில் அத்தனை வளங்களும் இருக்கின்றன. இந்த நாடு முன்னேறி எங்கேயோ போயிருக்க வேண்டிய நாடு. இந்த நாட்டை பார்த்து நான் சிங்கப்பூரை முன்னேற்ற போகிறேன் என்று லீ குவான் யூ சொல்கிற நேரம் யோசிப்பாருங்க இந்த நாடு எங்கே இருந்ததுன்னு சொல்லி. இந்த நாடு இவ்வாறு ஒரு அதல பாதாளத்தை நோக்கி சென்று இன்றைக்கு பேங்க்ரப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வேண்டிய தேவையேன்னு ஏற்பட்டதுன்னு சொன்னால், இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொரு இந்த மாதிரியான இனவாத செயற்பாடுகள் நடக்கிற நேரம் அமைதி காத்ததுனால தான் இது வந்து நடந்தது. அமைதி காத்து அதற்கு வாக்களித்து துணை போனதுனால. அது ஒவ்வொரு சமூகமும், முஸ்லீம் சமூகத்திலும் இனவாத அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, தமிழ் சமூகத்திலும் இருக்கிறாங்க, சிங்கள சமூகத்தில் அது பெரும்பான்மையாக வந்து இருக்குது. ஆகவே இவங்கள் எல்லாம் இதை ஒரு ஒரு அந்த உங்குமை ஆளுவமாலின்னு சொல்கிற மாதிரி, இப்போ நான் முஸ்லீம், நீங்கள் தமிழ் அரசியல்வாதின்னு சொன்னால் ஒரு இஷ்யூவில் உங்களுக்கும் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே எதிரியாக காட்டி கொண்டாலும் நான் எல்லா அரசியல்வாதிகளையும் நான் தப்பாக சொல்லவில்லை. ஒரு கொள்கை ரீதியாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இனவாத அரசியலிலே வந்து நானும் நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு 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 அண்டர் த டேபிள் டீலிங்கோட தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது உங்களுக்கு நான் அட்டாக் பண்ணி நான் உங்கள்கிட்ட சமூகத்தில் ஓட் கூடும், நீங்கள் எனக்கு அட்டாக் பண்ண என்ன சமூகத்தில் ஓட் கூடும். இந்த அரசியல் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய அடுத்த எதிர்காலம், அது நாமல் ராஜபக்சே யார் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்வைத்தாலும் இந்த நாட்டிலே அவர்களுடைய கொள்கைகளை அவர்களுடைய அரசியலில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற அவர்களுடைய திட்டங்களை முன்வைத்து அதற்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர இந்த இனவாத இதுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. மட்டுமல்லாது இன்னும் ஒரு சமூகத்துக்கு இனவாத பிரச்சனை நடக்கும் போது, அது முஸ்லீம் சமூகத்திலும் உண்மையிலே இருக்குது, அதே போன்று தமிழ் சமூகத்திலும் சில வேளை இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் இருக்கலாம். ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது அடுத்த சமூகம் கட்டாயமாக அந்த சமூகத்திற்காக வேண்டி நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அந்த விடயங்களோடு இன்றைய நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி திரு அர்க்கம் முனீர் அவர்களுக்கு, சமூக நீதி கட்சி தலைவர். தொடர்ந்தும் உங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நினைக்கின்றேன் இந்த ஒரு நேர்காணலோடு முடிந்து விடாது. நாங்கள் இன்னும் ஒரு நாள் இன்னும் பல புதிய சுவாரஸ்ய விடயங்களோடு இன்னும் ஒரு நேர்காணல் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி.
தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.